இந்த மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சமய பெரியவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த விழாவினை ஏற்பாடு செய்யக்கூடிய விழா குழுவினருக்கும் இங்கு வீற்றிருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமாக என்னுடைய விநாயகர் சதுர்த்திக்கான இந்த தொடக்க நாளிலே வாழ்த்துக்களையும் ஆசிரியையும் உங்களுக்கு கிறிஸ்தவ மதத்தின் சார்பாக நிறைவாக உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இங்கு இருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்து மதம் சுட்டி காட்டக்கூடிய சச்சிதானந்தா, கிறிஸ்தவ மதம் சுட்டி காட்டக்கூடிய இறையரசு, இஸ்லாமியம் சுட்டி காட்டக்கூடிய சகோதரத்துவம், புத்த நெறி சுட்டி காட்டக்கூடிய ஞானம், இவ்வாறு உலகில் உள்ள எல்லா மதங்களுமே நமக்கு எடுத்து கூறுவது அன்பையும் மனிதனையே தேவை. அதனை இந்து மத புனித நூலாகிய பகவத்கீதையிலே 6வது பத்தியிலே 32 நாம் வாசிக்கின்றோம். எந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னை போலவே சமநோக்கில் பார்க்கிறாரோ, மேலும் சுகத்தையும் துக்கத்தையும் தன்னுடையவை போன்று சமமாக பார்க்கிறாரோ, அந்த யோகி உயர்ந்தவராக மதிக்கப்படுகிறார். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களின் புனித நூலாகிய திருக்குறானிலே 76வது பத்தி 8-10 நாம் வாசிக்கின்றோம். அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பினால் வறியவர்களும் அனாதைகளும் கைதிகளுக்கும் உணவளிக்கின்றார்கள். மேலும் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அல்லாஹ்விற்காகவே உணவளிக்கின்றோம். நாங்கள் உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் நன்றிமையையும் எதிர்பார்க்கவில்லை. எனவே அல்லாஹ் அவர்களுக்கும் எல்லாருக்கும் பொழிவையும் மகிழ்வையும் அளிப்பார் என்று கூறுகிறது. கிறிஸ்தவ மதமும் அவர்களின் புனித நூலாகிய திருவிவிலியத்திலே இவ்வாறாக மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 25-40 இவ்வாறாக வாசிக்கின்றோம். மிகச்சிறியவராகி என் சகோதர சகோதரிகள் வறியவர் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றது. ஆகவே நாம் அனைவருமாக இணக்கமாய் வாழ்வோம், எல்லாரும் அன்போடும் உரையாடுவோம். அனைவருடைய உள்ளங்களிலுமே ஒற்றுமை உணர்வு வளரட்டும். நாம் நல்லறிவு பெற்று கடவுள் வழிபாட்டில் முனைந்திருப்போம். நம்முடைய எண்ணங்களும் நோக்கங்களும் ஒன்றுபோல் இருக்கட்டும். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவராய் நாம் உதவியாயிருப்போம். எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை ஏது. அனைவருக்கும் நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. மாப்பிள்ளை தான் இது நற்பணி நடத்திச்சாங்களா, வருடந்தோறும் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க. ஊருக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம். அந்த உணவு வைக்கிறத பற்றி அதிகாரி சொல்லிட்டாங்க. அதனால ராமராஜன் எங்கன்னா தான் இருந்துச்சு. கொரோனா நேரத்தில் ஜாதி மதங்கள் எதுவுமே பார்க்காம எங்கள் தெருவுக்கு ஒரு 300 பேருக்கு டெய்லி 2 மாதம் உணவளித்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இன்னைக்கும் பேசப்படுது. அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு உணவு வழங்குறதுல ஒரு சிறப்பு காமராஜுக்கு சேரும். இந்த நிகழ்ச்சி மத நல்லக்கணத்தோடு நடத்தணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வம், ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், அந்த ஒற்றுமையை முழுமையாக விரும்பக்கூடிய ஒரு நபர் மாப்பிள்ளை ராமராஜ் அவர்கள் ரொம்ப சிறப்பான முறையில் செஞ்சு வராங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நல்ல சிறப்பாக நடக்க எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்ததாக ராஜக்கல் மகாசபையினுடைய முன்னாள் தலைவர் என்ஆர் கண்ணன்ராஜ் அவர்களை ஒரு துளி வார்த்தையிடும். அவருடைய துணைவியாருக்கு இன்று பர்த்டே. இந்த விழாவில் இத்தனை மக்கள் விடும் மறைச்சு நிற்காங்க. இந்த ஆசீர்வாதம் கிடைக்க இறைவன் அருள் கூற போய் தான் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கு என்பதை நான் கருதுகிறேன். அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் மேடைக்கு பக்கத்துக்கு போகிறேன்னு கேட்டுருக்கேம்மா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா. காவல்துறை கண்காணிப்பாளர் அம்மா அவர்கள் ஒரு துளி வார்த்தை பேசிவிட்டு இந்த குத்துவிளக்கை இயக்கி உலக ஜோதிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எல்லா மதத்தாரும்